இதுதான் நம்ம காயட்டோட வெப்சைட் டேஷ்போர்ட். இதில் வந்து நம்ம ஃபைபர் பேலிங்கோட ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும் எப்படி மானிட்டர் பண்ணிக்கலாம், எப்படி அதோட டேட்டாவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டோட டேஷ்போர்ட். இங்கே ஆக்சுவலாக டே, வீக், மந்த், ரேஞ்ச் அண்ட் இயர். ஸோ இதை சூஸ் பண்ணி நம்ம டேட்டா எப்போ வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1 February 2026 டேட்டா மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பர்டிகுலராக எந்த டைமில் எவ்வளோ பேல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ பேல்ஸ்க்கு வெயிட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் வீக் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீக் 26 Jan 26 to February 1 இந்த டேட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இபி ப்ரைஸ் எவ்வளோ நேரத்தில் ஓடி இருக்கு, அதுக்கான இபி ப்ரைஸ் எவ்வளோ, அதோட டேட்டாஸ். அண்ட் நான் மந்த் வைஸும் எடுத்துக்கலாம். Jan 2026 இதோட ரிப்போர்ட் ஓவரால் டே வைஸ் 30 டேஸ்க்கான அந்த ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாள் அன்றைக்கி எவ்வளோ பேல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பேல்ஸ்க்கு வெயிட் போட்டிருக்காங்க, அவளுக்கு அந்தந்த நாள் அன்றைக்கி எவ்வளோ இபி ப்ரைஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு ஷோ ஆயிடும். இதை ரேஞ்ச் நம்ம கஸ்டம் ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயரும் நம்ம செலக்ட் பண்ணி என்ன இயரோ, இப்போ நம்ம 2025 எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி மந்த் வைஸ் இதில் உங்களுக்கு ஃபுல் டேட்டாவுமே ஷோ ஆயிடும். அண்ட் தென் இப்போ நான் IoT இன்சைட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இதில் நம்மளுக்கு டைமிங் வைஸ் எவ்வளோ பேல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பேலுக்கு வெயிட் போட்டிருக்காங்க, அப்புறம் இபி ப்ரைஸ் இதோட டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ லாஸ்ட் வீக் செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இப்போ Jan 29, 30 இது எல்லாத்துலேயும் எவ்வளோ பேல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோக்கு வெயிட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்துடும். இப்போ நான் இதில் 1 minute, 2 minute, 5 minute, 10 minute நம்மளுக்கு தேவையான டைமிங்கில் எவ்வளோ டேட்டா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற இதை வியூ பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 10 minutes வச்சுருக்கேன். 10 minutesக்கு உங்களுக்கு எவ்வளோ பேல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் பேல் வெயிட்டும் அதே மாதிரி தான். நான் லாஸ்ட் வீக்கான டேட்டாவை எடுத்துக்கிறேன். இதில் எவ்வளோ பேலுக்கு வெயிட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இதில் 135 kg நாங்கள் பண்ணியிருக்கிறதுல 135 kgக்கு எவ்வளோ பேல்ஸ் போட்டிருக்காங்க, அதோட ஓவரால் வெயிட் என்ன, ஸோ அதோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் ஷோ ஆயிரும். அண்ட் அசெட்ஸ் கேட்டகரிக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இதில் போய் நம்ம ஏதாவது புதுசாக நம்ம ஸ்டாக் ஏதாவது ஆட் பண்ணுறோம், அது மாதிரி இருந்தால் அதோட டேட்டா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதோட பில்டிங் ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். தென் ஸ்டாஃப் அட்டனன்ஸ் இதில் போயிட்டு நம்ம லாஸ்ட் வீக் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட டேட்டா எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் 1 வீக்கான வெதர் ஃபோர்காஸ்ட்டும் இதில் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் போய் இப்போ நான் இதில் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு காய்ட் சப்போர்ட் 5000 ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே நியூ கேட்டகரி கொடுத்து இங்கே நம்மளுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் போய்க்கிறேன். இதில் நம்மளுக்கு ஓவரால் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மட்டும் பர்டிகுலராக நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.